எனக்காக ஒரு காரியம் செய்வியா? என்னது? அன்னைக்கு ஒரு நாள் சொன்னியே எனக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கிறேன்னு, ஞாபகம் இருக்குதா? ஆமா. இப்ப நானு எனக்கு ஒரு பொண்ணு பாத்துக்கிட்டேன். யார் என்னது? அதுதான் நம்ம வள்ளி. ரொம்ப நாளா எனக்கு ஆசை அவளை கட்டிக்கணும்னு. அண்ணே, வள்ளி இந்த மனைக்கு வந்தா இது கோயில் ஆயிடும். ஆனா அதுக்கு தெய்வ சம்மதம் வேணுமே. அதுக்காகத்தான உன்கிட்ட சொல்லி அனுப்புறேன் தங்கச்சி. முயற்சி பண்ணி பாக்குறேன். முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லு. அண்ணே, நான் பழைய வடிவா இருந்தா அவ சம்மதிக்கலைன்னாலும் உன் கையில ஒரு தாலியை கொடுத்து அவ கழுத்துல கட்டுன்னு முன்ன நிப்பேன். இப்பதான் அந்த போக்கிரி பொண்ணு தடம் தெரியாம போயிட்டாளே. கேட்டு பாக்குறேன். நீ எவ்வளவு அதிர்ஷ்டம் செஞ்சிருக்கேன்னு இதுல தெரிஞ்சு போயிடும். வரேன். நீங்களா? நானேதான். என் கார் நின்னு போச்சு. அதுக்கு ரொம்ப தாகமா இருக்குதா, கொஞ்சம் தண்ணி கூட. அடடே, பரவாயில்லையே உங்க காரு. ஆத்தோரத்துல வந்து தண்ணி கேக்குது. எஸ், குடு. தேங்க் யூ. என்ன இப்படி பாக்குறீங்க? தாகம் தீரலையா? தாகம் தீர்ந்து போச்சு. காருக்கு அப்புறம் எனக்கு தான் ரொம்ப குறும்புதான். ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்ல நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. அன்னம் வந்து உதிப்பதற்கு முன்னே நீ உதித்தாயோ, ஆடும் மயில் பிறந்த போது கூடவே பிறந்தாயோ, அன்னம் வந்து உதிப்பதற்கு முன்னே நீ உதித்தாயோ, ஆடும் மயில் பிறந்த போது கூடவே பிறந்தாயோ. என்ன செய்தும் திரும்பாமல் மண் பார்த்து நடப்பவளே, என்ன செய்தும் திரும்பாமல் மண் பார்த்து நடப்பவளே, வண்ணமலர் வாய் திறந்து எண்ணுவதை கூறாயோ. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. முதல் நாள் வெறும் பார்வை, அடுத்த நாளில் சில வார்த்தை, மறுநாள் சிறு உதவி வாழ்நாளில் தொடராது.
நில்லாத கால்களினால் நிலத்தை அளப்பவளே, நில்லாத கால்களினால் நிலத்தை அளப்பவளே, நீ போகும் திசையினிலே நினைவெல்லாம் போகின்றது. ஆத்தங்கரை ஓரத்திலே யாருமில்லா நேரத்திலே காத்தாட வந்த போது வள்ளியம்மா உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா, உன்னை கண்ணார கண்டேனே வள்ளியம்மா. ஆத்தங்கரை ஓரத்திலே வள்ளி வள்ளி, நீ வீட்டுக்கு தானே போற? நான் என் கார்ல கொண்டு போய் விட்டுறேன். வேண்டாம் வேண்டாம், நான் நடந்தே போறேன். ஓஹோ, என் கூட வர்றதுக்கு உனக்கு இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ அப்படி சொல்லாதீங்க. பின்ன நான் இஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம்? உங்க அப்பா அம்மா சம்மதிச்சு ஊரும் உலகம் அறிய ஒரு நல்ல காரியம் ஆனதுக்கு அப்புறம் தானே நான் உங்க கூட வர முடியும். அது வரைக்கும் நீங்க தனியத்தான் போகணும். சபாஷ், அப்படி சொல்லு. இன்ஜினியர் சாருக்கு ரொம்ப அவசரம். வரேன். சாப்பிடுங்க. ஏமா இன்னைக்கு நம்ம நாயர் சமையலா? இல்லப்பா, நான் தான் சமைச்சேன். அதான கேட்டேன். பொரியல் ரொம்ப ஜோரா இருக்குமா? இன்னும் ஒன்று போடுங்கம்மா. சாப்பிடுங்கண்ணா. இந்த பயலுக்கு இப்படி வாய்க்கு ருசியா சமைச்சு போறதுனாலதான் கல்யாண ஆசையை மறந்துட்டான். ஹோட்டல் சாப்பாடா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வரும்ல. அவனா உங்ககிட்ட வந்து கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்பாங்க. ஆமாதான் குறிப்பா இருந்து செஞ்சு வைக்கணும். ஆமாங்க, நான் கூட வெளியே தலை காட்ட முடியல. ஏன் கடனை வாங்கி தொலைச்சிட்டியா? நீங்க ஒண்ணு, மீனாட்சி மீனாட்சி உன் வீட்டுல எப்ப வாழை மரம் கட்ட போற, எப்ப சாப்பாடு போட போற, எப்ப கல்யாணம்னு ஊரே கேக்குறாங்க. சொல்லேண்டி, உனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. என் புருஷன் பேரு அம்பலவானேன்னு. உங்களுக்கு எதுலயும் விளையாட்டு தான். இனிமே நமக்கு அறுபதாம் கல்யாணம் தான் நடக்கணும். நம்ம பையன் கல்யாணத்தை பத்தி சொல்ல வந்தா. அட நான் மாட்டேன், நான் சொல்றேன். அவன் சம்மதிச்சான்னா கோமதியை புடிச்சு கையில கொடுத்துடுறேன். ஏமாமா, நான் என்ன கோழி குஞ்சா உடனே கையில பிடிச்சு கொடுக்க? என் சம்மதத்தையும் கொஞ்சம் கேளுங்க. ஓஹோ, மகா பெரிய மனுஷி, இவ அபிப்பிராயத்தையும் கேட்கணுமா? பாத்தியா தங்கச்சி? பின்ன என்ன, அவளுக்கு வயசாகலையா? சரி, இப்ப அவன் நேரடியா கேட்டுறேன். ஏடா கோமதி கல்யாணம் என்னது? கோமதி கல்யாணம்னா கை கழுவிட்டானே. அப்பா, கல்யாணங்கிறது உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம், வெறும் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம். வெரி குட். ஏன் தங்கச்சி, நம்ம பயல இன்ஜினியருக்கு தானே படிக்க வச்சோம். என்னமோ டாக்டர் மாதிரி உயிர் வயிறுன்றானே. அடே அப்பா, பெரிய வீடுதான். இன்ஜினியர் சாரே, இன்ஜினியர் சாரே. இன்ஜினியர் சார் இல்ல? யாருமா? நான் தான் வடிவு. நீங்க எல்லாம் இன்ஜினியர் சாருக்கு சொந்தக்காரங்களா? நீங்க அவரோட அப்பா. அது போட்டா சாப்பாட்டு ரூம் வரைக்கும் வந்துட்ட. நீ யாரு? அட, நான் ஒண்ணும் சாப்பிட வரலையா, ஒரு முக்கியமான வேலையா தேனூர்ல இருந்து வர்றேன். தேனூர்? அதான் மாமா, அத்தா ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு இருக்காருல, அந்த ஊர். அவரு உனக்கு அத்தானே? கொஞ்சம் பார்த்து பழகுமா, உன்னையும் காதலிச்சிட போறாரு. அதுல அவர் மன்ன காதலா? ஆமாமா, பழத்துல இனிப்பும் பருவத்துல காதலும் இருக்கத்தானே செய்யும். கொஞ்சம் நவருமா. அது சரி, இப்ப என்ன விஷயமா வந்து அத சொல்லு முதல்ல. சொல்றேன். இன்ஜினியர் கண்ண எங்க ஊர்ல ஆஸ்பத்திரி கட்ட வந்தாரா? ஆமா, வந்த இடத்துல விழுந்துட்டாரு. விழுந்துட்டாரா? அட, கீழே இல்லம்மா, ஒரு பொண்ணோட மனசுல. நல்ல வேலை, மனசுல விழுந்தானே, மடியில விழுவாம. அதுவும் நடந்துருச்சுங்க. அடாடாடாடா, என்ன ஆட்டம், என்ன பாட்டு, தொட்டு நெருங்கி புடிச்சு. சும்மா நிறுத்தம்மா, நீ ஏன் இப்படி சொல்றியா? அவன் என்ன செஞ்சிருப்பானோ? இப்ப புரிஞ்சுதானே அவன் கல்யாணம் வேணாங்கிற காரணம்? இத முன்னாடியே எனக்கு சொல்லி இருந்தா என் மகனுக்கு வேற மாப்பிள்ள பாத்துருப்பேன்ல. ஏண்டி நிக்கிற? கல்யாணம் கல்யாணம்னு அடிச்சுக்கிட்டிய. வீடு தேடி மருமக வந்தாச்சு, ஆரத்தி எடுத்து சுத்து. நம்ம பையன் இப்படி செய்வான்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அது மட்டும் இல்லங்க, இருங்க, நீங்க எல்லாரும் நினைக்கிற மாதிரி காதலிக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பைத்தியம் இல்ல. அப்ப காதலிச்ச பைத்தியம் யாரு? அது நான் வேலை செய்யற வீட்டு எஜமானி வள்ளி. அப்ப நீ வேலைக்காரியா? பின்ன உன் மாதிரி சோட்ட மிக்கியா? இந்தாமா, என்னமோ தெரியாத பாஷையில திட்டுறிய, பல்ல உடைச்சு போடுவேன். இருமா, என்னது பல்ல உடைக்கிறேன் தலைய உடைக்கிறேன்னுட்டு? எங்க பையனுக்கு எந்த பொண்ணுன்னு நாங்க ஏற்கனவே தீர்மானம் பண்ணிவிட்டோம். நீ இப்ப வந்து புதுசா ஒரு கதையை சொல்ற. போ வேலையை பாத்துக்கிட்டு. அதுதான் நடக்காது. உங்க பையனுக்கும் எங்க வள்ளிக்கும் கல்யாணம் பண்ணி போடுறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நீ முடிவு பண்ணிட்ட, நடந்துருமா? ஏன் நடக்காது? என்ன, எங்க பொண்ண வந்து பாருங்க. அவ அழகு, நடத்தை, குணம் எல்லாத்தையும் எந்த தராசுல வேணாலும் வச்சு நிறுத்து பாருங்க. இந்தாவுல எங்க குடும்பத்துல சம்பந்தம் செஞ்சுக்கிற அளவுக்கு அவ பணக்காரியா? என்ன கேட்ட? பணக்காரி
சும்மா பணம் பணம் அலையிற. மூச்சு நின்னு போனா பணக்காரனுக்கும் ஏழைக்கும் ஒரே பேர் தான். அது என்ன தெரியுமா? போனோம். எங்க வள்ளி கிட்ட பணம் கிடையாது, நிறைய பண்பு இருக்கு. அதை தூக்கி குப்பையில போடு. யாருக்கு வேணும்? எங்களுக்கு வேணும். நீ ஏமா சும்மா அலட்டிக்கிற? பேசாம முழுங்க. என்ன பெரியவரே, நீங்க என்ன சொல்றீங்க? எங்க வள்ளிக்கு உங்க பையனை கட்டி வைக்க முடியுமா? என்னடி மிரட்டுற? முடியாது முடியாது முடியாது, முடிஞ்சாகணும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த கல்யாணம் நடக்காம போய் எங்க வள்ளி கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் உங்களை எல்லாம் நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சீக்கிரமா பொண்ணை பார்க்க வாங்க. நாளை எண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜாக்கிரதை. யாரா அவ? புது மாதிரியா மாப்பிள்ளை கேட்டுட்டு போறா? ஜெயில இருந்து தப்பி வந்தவளா? அது போட்டும், நம்ம பையல ஆஸ்பத்திரி கட்ட சொன்னா தாஜ்மஹால்ல கட்டுறான். வள்ளி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாடா? அவன் என்ன சம்மதிக்கிறது, நானே முடிவு பண்ணிட்டேன். வரே, இப்பதான் நீ பழைய வடிவு மாதிரி பேசுற. ஆமா, கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம்? முதல்ல மாப்பிள வீட்டுக்காரங்க பொண்ணை பார்த்து சம்மதிக்கட்டும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களே நம்மதான வடிவு. அதுதான் இல்ல, இனிமே நாம பொண்ணு வீட்டுக்காரங்க. வடிவு? நான் எப்படி உனக்கு தங்கச்சியோ, இனிமே வள்ளியும் அப்படித்தான். அவ யார காதலிக்கிறா தெரியுமா? யார? யார? இன்ஜினியர் கண்ணனை. ஓஹோ, அவ அவ்வளவு தூரம் போயிட்டாரா? பாக்குறேன், என்ன மீறிய வந்த கண்ணனை எப்படி கட்டிக்கிறான்னு பாக்குறேன். நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கல்யாணமே நடக்க விட மாட்டேன். ஏன்னு வீணா அலட்டிக்கிற? சத்தியம் அவன் பக்கம் இருக்கிறப்போ நீ ஏமாத்திரம். 1000 வடிவம் லட்சம் மாரியப்பனும் சேர்ந்தாலும் வள்ளி கல்யாணத்தை நிறுத்த முடியாது. அவ உனக்கு கிடைக்க மாட்டா, மறந்துடு. நினைச்சது கிடைக்கல. நான் மனுஷன் இல்ல, மிருகம். என்னை எதிர்த்து அவ வாழவே முடியாது. அண்ணே, பொய்யும் புரட்டுமே வாழ்க்கையா வச்சிருக்கிற உனக்கே இவ்வளவு பலம் இருந்தா, சத்தியமும் தர்மமுமே லட்சியமா வச்சிருக்கிற அவளுக்கு இவ்வளவு பலம் இருக்கும். நிஜமாவே சத்தியமும் தர்மமும் அவளுக்கு துணையா இருந்தா என் பிடியில இருந்து அவளை காப்பாத்துட்டோம். ஆனா நீ மட்டும் கொஞ்சம் விலகி நில்லு. அதுதான் நடக்காது. என் புணத்தை மிதிச்சிட்டு தான் நீ அவளை தொட முடியும். வடிவு, என்கிட்ட சபதம் செய்யாத. எந்த வழியிலையும் நான் அவளை அடைஞ்சே தீருவேன். வாண்ணே, உனக்கு தெரிஞ்ச வழியில நீ வா. வள்ளிக்கு நான் தான் காவல். என்ன மீறி நீ அவளை தொடு பார்க்கலாம். மறந்துடாம வாண்ணே, உனக்காக நாங்க காத்துக்கிட்டு இருப்பேன். வா. சரி அண்ணி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அவங்க இல்லாத போது நீங்க இப்படி வீட்டை விட்டு போறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அவர் வரட்டும், விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லிட்டு இந்த அவர்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு என்ன இருக்கு? போறி பார்வதி, எங்க போற? நான் எங்க போனா உனக்கு என்ன? உன் மகனை நம்பி நான் ஒரு பொண்ணை பெற்று வளர்த்து வச்சிருக்கேன். நீ அவன் மறந்துட்டு. என்னம்மா இது திருப்பி திருப்பி இதே பேசிக்கிட்டு? கல்யாண விஷயத்துல ஒருத்தனை கட்டாயப்படுத்த முடியுமா? கோமதிக்கு தான் ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றேன். அதை விட்டுட்டு மீனாட்சி ஒட்டி உடைக்க வாங்கிட்டு போ. தங்கச்சி பாணி, என்னங்க ஒட்டி உடைக்க என்ன கொண்டு போய் சொல்றியா? அது இல்லங்க, அன்னைக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. நான் என்ன 2 பொண்ணு நான் சொன்னேன்? நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க. இத பாருங்க, அவளை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு அண்ணி நினைக்க மாட்டாங்களா? நான் என்ன வேண்டாம் நான் சொல்றேன்? நம்ம பையன் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேணும், ஒத்த கால நிக்கிறானே, நான் என்ன பண்றது? வள்ளி, வாங்க வாங்க. நான் உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு நினைச்சேன். நீ சூதுவாது நிறைஞ்சவங்கிறத காட்டிட்டிய. நான் இல்லாத நேரத்துல எனக்கே தெரியாம என் வீட்டுக்கு வேலைக்காரி அனுப்பி கலாட்டா செய்துட்டிய. வேலைக்காரியா? நான் யாரையும் அனுப்பலையே. உங்க வீடு எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாதே. அப்படின்னா வீட்டுக்கு வந்து எங்க அப்பா அம்மாவை மிரட்டினது யாரு? நான் தான் சாரே. நீயா? ஆமா, இந்த அம்மாவுக்கு வேலைக்காரி நான் தானே. அப்படியா? வடிவு, உன்னை அறியாமலேயே நீ என் வேலையை சுலபமாக்கிட்ட. வர்ற வெள்ளிக்கிழமை இன்னைக்கு எங்க வீட்டுல இருந்து பெண் பார்க்க வர்றேன். ஓ வரட்டுமே. வள்ளிய பார்த்து பிடிக்கலன்னு யாரால சொல்ல முடியும்? அதானே, இந்த முகத்தை பார்த்து யாரால மறுக்க முடியும்? இன்ஜினியர் சாரு போலாமே. ஏண்டி இப்பவே முழுங்குற மாதிரி பாக்குற? முதல்ல அவர் ஆஸ்பத்திரிய முழுசா கட்டி முடிக்கட்டும். சாரு போயிட்டு வரீங்களா? வர்றேன். ஏமா விவசாய கட்டவள படிச்சு படிச்சு சொன்னே கேட்டியா? கோட்டை விட்டுட்டியாடி. சும்மா இருமா. அத்தா இல்லன்னா வேற மாப்பிள்ளையே கிடைக்க மாட்டானா? என்னது அத்தானே, உன்ன மாதிரி ஒரு ஆயாக்காரி இருக்கும்போது மாப்பிள்ளைக்கா பஞ்சம்? கேள்விப்பட்டிருக்கியா ஒரு பழமொழி? தண்ணி துறல ஆயாவை பார்த்துட்டா ஊட்டாண்ட வந்து பொண்ணை பார்க்க வேண்டாம்னு. உன்னை எத்தனை பேர் எத்தனை வாட்டி தண்ணி துறல பார்த்திருப்பாங்க. இந்த பொண்ணை வேலை போகாது. கல்யாண விஷயம்டா. நான் வியாபாரம் நான் சொல்றேன். இது வாழ்க்கை பிரச்சனை. வாழ்க்கைங்கிறது எப்போதுமே மேல் நோக்கி போகணும். இன்னைக்குமே ஏறவனுக்கு ஏணினது முதல் படி.
இறங்குறவங்களுக்கு அதுதான் கடைசி படி. உன்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் கடைசி படி. அதுக்கப்புறம் நேரா தரைக்குள்ள போறேன். என்னடா சொல்ற? வாயை மூடுறா. வாயை மூடிட்டு எப்படி சொல்றது? இந்த வயசுல ஏன் எப்படி ஒரு புத்தி? நீ சொல்லுவேடா, சொல்லுவே. பழுத்த மட்டை உழுந்தா குருத்து மட்டைக்கு கொண்டாட்டமா? பழுத்துட்டேன், உழ குருத்திருக்கு, கொண்டாட்டுவேன். ஏன்டா என் வயிற்றுல கொட்டிக்கிற? கண்ணனுக்கு இவரை கட்டி வைக்க முடியலையேன்னு நினைச்சு நான் கால் உடைச்சு போய் நிக்கிறேன். கால் ஒடிஞ்சு நிக்கிறீங்களா? சரியா ஒடியில போட்டிருக்கு. ஒரு கம்பு கொண்டா. எப்ப விளையாட்டுதான் இவனுக்கு. ஏன் சும்மா புலம்பிக்கிட்டு என்ன வளர்ந்துறீங்க? இல்ல இவ்வளவு போதும். எனக்கு ஒரு உதவி செய்யா? என்ன? அடே தண்ணி கொண்டு வாடி. எனக்கு வேண்டாம். எனக்குடா. நான் நிக்க கூடாதுன்னு நேரடியாவே சொல்லுங்களேன். ஒரு பொண்ணு மேல பழிய போட்டு ஒரு அவதூறு கதை கட்டி விட்டுறோம். 100 ரூபா கொடுத்தேன். ஒரு பொண்ணு மேல பழிய போறதுக்கு 100 ரூபாயா? ஏன் போறாதா? 200 ரூபா தரேன்டா. நேர தேனூருக்கு போய் அங்க ஓதுவார் பொண்ணு வள்ளி இருக்காள்ல, அவ மேல அவன் நடத்த கட்டவான்னு கதை கட்டி விட்டுட்டீன்னா இந்த கல்யாணம் நின்னுடும். எனக்கு வேண்டியது அவ்வளவு. என் கதையால ஒரு பொண்ணு கல்யாணம் நிக்குது. எனக்கு 200 ரூபா வருதோ? வரக்கணும் இல்ல அங்கேயே வச்சிருக்கேன். இருக்கா? இருக்குடா. கவலைப்படாத, காட்டுறேன் கதைய. வள்ளிக்கும் கண்ணனுக்கும் கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு பார்த்து விடுறேன். ஐயா கவிஞரே, இங்க வாங்க. எண்ணி பாத்துட்டீங்களா? எண்ணி பார்க்காம நான் எந்த காரியத்திலுமே இறங்குறதில்லம்மா. நேரா தேனூருக்கு போக போறீங்க. அந்த பொண்ணு மேல கதையை கட்டி உடனே கல்யாணத்தை நிறுத்த போறீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்காக கை நீட்டி பணம் வாங்குனீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக எங்க அம்மா 200 ரூபாய் தானே கொடுத்தாங்க. நான் 300 ரூபாய் கொடுக்குறேன். கல்யாணத்தை நடத்துங்க. இதே பணத்தை உங்க அம்மா இன்னொருத்தர்கிட்ட கொடுத்திருந்தா காரியம் முடிஞ்சிருக்கும். ஆனா நான் காரணத்துக்காக வாங்கியிருக்கேம்மா. இத வச்சுக்க. உங்க அம்மா கொடுத்த பாவ பணத்தை நீயே வச்சுக்க. குருவி கூட்டுல கல் எடுத்தடிச்சு கலைக்கிறோம் நான் இல்லம்மா. எது எப்ப செய்யணுங்கிறது எனக்கு தெரியும். வள்ளி, என்ன முடிவு இதெல்லாம்? பட்டு புடவை, வளையல், குங்குமம் எல்லாம் உனக்காகத்தான். எனக்காகவா? ஆமா, நாளைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அப்போ நீ இந்த சேலையை கட்டிக்கிட்டு நின்னா நல்லாவா இருக்கும்? அதுக்காகத்தான் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆமா, இந்த வளையலுக்கு என்ன விலை கொடுத்து? 4 ரூபா 40 காசு. மஞ்சள் குங்குமம் ரெண்டும் சேர்த்து 1 ரூபா. இந்த புடவைக்கு அது தாண்டி கொஞ்சம் விலை அதிகம். முள்ளங்கி பத்தையாட்டம் 50 ரூபா. போனா போட்டோம். புடவை உனக்கு பிடிச்சிருக்குல்ல? வடிவு, இவ்வளவு பணம் உனக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகும். ஏண்டி, என் மேல இன்னும் சந்தேகப்படுறியா? நீ எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிற. வடிவு, என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும். உயிரே போறதா இருந்தாலும் உண்மை தெரியாம நான் இதை தொட மாட்டேன். இது சத்தியம். சத்தியம் பண்ணிட்டியா? இன்னும் அந்த பழைய போக்கிரி பொண்ணுதான் உன் மனசுல குடியிருக்கா? அப்படித்தானே? இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு சொல்றேன் கேளு. பூவித்து கூட சுமந்து கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் பணம் சேர்த்தேன். அது பத்தல. ஆஸ்பத்திரியில என் ரத்தத்தை 30 ரூபாய்க்கு வித்து இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். இத உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். என்ன சொல்ல வச்சுட்டியே. இத பாரு, ரத்த தானம் கொடுத்த சீட்டு. எது வாழ்க்கைன்னு சொல்லி கொடுத்து என்ன மாத்தினவளே நீதானே. இப்ப நீயே என்ன சந்தேகப்படலாமா? உன் ரத்தத்தை வித்துதான் என் நத்தியில திலக ஏறணுமா? பெத்த தாய் தகப்பன் கூட செய்யாத காரியத்தை நீ செய்து தேடி. ஐயோ, இப்ப போய் அழுதுகிட்டு நீ சந்தோஷமா இருக்கணும் தானே இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி சரி. மிளகாடா, மிளகா. முதல்ல மல்லி, 2வது மிளகா. ஏண்டா வாயிலேயே மசாலா அரைக்கிறியா? நம்ம கடைக்கும் புதுத்துறைக்கு வரல. அடடா, வாங்க 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 வாங்க. அகர முதல எழுத்தெல்லாம் சொல்காப்ப சொல்லிழுக்கப்பட்டு. என்னங்க குரலையே மாத்தி சொல்றீங்க? திருவள்ளுவரே சும்மா இருக்காரு, அப்புறம் நீயா? கோல்ட் பிளாக் சிகரெட் இருக்கா? கோல்டு பிளாக்கா? இந்த ஊர்லயா? ஏதுங்க, இந்த ஊர்ல பாதிக்கு பாதி பீடி, பாதிக்கு பாதி பீர்க்கம் குச்சி. ஆமா, சால்வை எங்க இருந்து வர்றாப்ல? பட்டணத்துல இருந்தா ஓதுவார் வீட்டுக்கு? அதே அவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? அட போங்க, இந்த ஊருக்கு வர சாவு கிராக்கி எல்லாம் அந்த ஓதுவார் வீட்டுக்கு தான் வரும். நான் வரேன். இருங்க இருங்க, இப்பதான் அந்த வீட்டுல பட்டிக்காட்டுக்கும் பட்டணத்துக்கும் ஒரு இது ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆமா, சால்வை மாப்பிள்ளை வீடோ?
ஆமா, என் வாயால சொல்லப்படாது. ஊர்ல யார வேணாலும் விசாரிச்சு பாரு, அந்த ஓதுவார் மக ஒரு மாதிரி. இந்த பாருங்க, காதும் காதும் வச்ச மாதிரி சொல்றேன். அந்த வள்ளி இருக்கிறாளே, தரித்திரம் பிடிச்சவோ, பெத்த அப்பனையே கொலை செஞ்ச பாவி. எங்க நான் பொய் சொல்லுவேனா? ஏ பையா, ஐயாவுக்கு திங்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாடா. சிங்கிறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நீங்க விஷயத்தை சொல்லுங்க. ஏங்க உங்களுக்கு அந்த இன்ஜினியர் மாப்பிள என்னங்க உறவு? இன்ஜினியருக்கு நான் தான் அஸ்திவாரம், அவங்க அண்ணன். உங்க தம்பி அவரு? நம்ப முடியல? எப்படிங்க நம்புறது? உங்க மூஞ்சி எவ்வளவு கிளையா லட்சணமா இருக்குது. நான் வரேன். இருங்க இருங்க. ஆமா, நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்களாமே. சார் சார், பேருந்து மனம் பார்த்து சாப்பிடுங்க. பார்த்து பார்த்து சாப்பிடுங்க. சார் நம்பாதீங்க, பள்ளி தங்கமான பொண்ணு, இவருதான் கையை பிடிச்சி எடுத்தாரு. என்ன படிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, பத்திரிக்கையில ஒரு முக்கியமான நியூஸ். கிழிஞ்ச பத்திரிகையில தானே? கிழிச்சு படிச்சாருன்னா படிச்சு கிழிச்சாருன்னா விஷயம் தானே நமக்கு முக்கியம். ஏய் பேரிச்சம்பளா, ரொம்ப பிரமாதம். கொஞ்சம் அசிந்தாலும் கொட்டை பல்ல உடைச்சிடும். நான் உன் பல்ல உடைப்பேன். என்னடே, நாங்க 2 பேரும் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். போடா போ. சார் பேருந்து பார்த்து. கொட்டதானே? நான் பாத்துறேன்டா, நீ போ. ஏன் சால்வ, ஓதுவார் மகளை பத்தி நான் சொன்னனே, போதுமா? போதும் போதும் போதும். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். கேக்குறது, ஒரு வாட்டி நீங்க அந்த பொண்ணு கையை பிடிச்சி வச்சீங்களாமே, யாரோ உங்ககிட்ட தப்பா சொல்லி இருக்கிறாங்க. நான் நல்லவன். பத்திரிக்கையில படிச்சிருக்கிறோம். வேண்டாதவன் யாரோ பெட்டி வச்சிருக்கிறான். அந்த பொண்ணுதான் நான் கடன் கொடுக்கிறேன்னு சொல்லி என் கைய லபக்கு இழுத்துருச்சு. பேரிச்சம்பளா என்னப்பா? சக்கரை சார், நல்லா தொட்டி சாப்பிடுங்க. தொட்டு சாப்பிடுங்க. தொட்டுங்கடா, பார்த்தே சாப்பிடுறேன்டா. புழுவுறான், இவன் தான் அயோக்கிய. இந்த ஊர்லயே வள்ளிதான் தெய்வம் மாதிரி. அடே அடே, தெய்வத்தையே நம்பாத காலண்டா இது. என்னங்க இது, நீங்க சம்பந்தம் இல்லாம வளர்றீங்க? ஆமா வளர. ஆமா, இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? வள்ளி கெட்ட பொண்ணு, அவளுக்கு கல்யாணம் நடக்க கூடாது, அதுதானே உங்க மூலக்கதை? அது போதும், அது போதும். ஆஹா, அங்க பார்வதி, இங்க நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா ஊர் உலகத்துல ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்காது போல இருக்குது. ஏங்க, யார் அந்த பார்வதி? அறிமுகப்படுத்தி விடுறேன். உங்க கதையை அவுத்து விடுங்க. குழப்பத்துல மிதக்கட்டும், இந்த கல்யாணம் நிக்கட்டும். என்ன சார், பேரிச்சம்பழத்தையும் சர்க்கரையும் மறந்துட்டீங்களே? மறப்பனாடா டேய், ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னா நம்மள மாதிரி ஆளுங்க எல்லாம் குறுக்கு வழியில இறங்கணும்டா. வேப்பங்காய தின்னு பார்த்தா தான் பேரிச்சம்பழத்தோட அருமையே தெரியும். புரிஞ்சுதா? புரியுது புரியுது. வெள்ளிக்கிழமை பொண்ணு பார்க்க எல்லாரும் வர்றப்ப எல்லாரும் வர்றப்ப என்னடா, அவங்களை எல்லாம் வரவிடாம தடுக்கதானே ஐயா என்ன பட்டணமே கூட்டு போறாரு. ஏன் சார்ல? ஆமா, இனிமே நீங்க இந்த ஊர்ல இருக்க கூடாது. இல்ல இல்ல, வாங்க என்னோட. வந்துடுறேன். உட்காரியா? இதுலயா? உன்னை இதுல உட்காந்து வச்சிருக்கணும், அதுலயாவது உட்காருங்கல்ல. பழம் சாப்பிடு. இந்தா, இது எதுக்கு? தோலோட வா. என்ன மரியாதை, என்ன மரியாதை? தூக்க மாத்திரை. தூக்க மாத்திரையிலேயே இதுதான் ஸ்பெஷல். இவனுக்கு 2 கொடுக்கலாமா இல்ல 4 கொடுத்து பாத்துருவோமா? தாங்க மாட்டான், 2 போதும். ஆமா, அங்க நீ என்ன பண்ற? சார்வ, என்ன பண்ற? உட்காரு தின்னையா. சாப்பிடுறேன். பழமா தின்றியா? பால குடி. கழுவைய குடிச்சா போச்சு. என்னையா அது? முத என் வீட்டுக்கு வந்திருக்கிறேன், என் கையால வாங்கி சாப்பிடியா? பாரு இருக்கட்டும், பார்வதி எங்க? பெரிய ஞான சம்பந்தர். இப்ப ஏயா பார்வதி? கதையை அவுத்து விட. ஐயோ, முதல்ல பாலை சாப்பிடியா, அப்புறம் கதையை பத்தி பேசுவான். வேண்டாம், ஸ்பூனை வேண்டாம். பன்னீர் வளர்க்குது. பன்னீர் இல்லையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த டம்ளர்ல சந்தனம் கரைச்சேன், அந்த வாடை, வேற ஒண்ணும் இல்ல. சரி பிள்ளையா நீ வேலையே ஓத்திக்கிறேன். இதுல துடைக்கிற, சார்மையில துடைக்கப்படாதா? ஆமா, உன்னை ரொம்ப நாளையா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிற. இத போத்திக்கிட்டே இருக்கிறீ, எடுக்க மாட்டியா? நீ எடுத்து போத்திக்குவியா? நான் துண்டு.
இதுல பெரிய விஷயங்கள் பலது இருக்குதுயா. இத மேல போட்டுட்டு போனோம்னா பெரிய மனுஷன் மாதிரி இருக்கும். உட்கார்ற இடத்துல கட்டிட்டு உட்காரலாம். கடங்காரனை பார்த்தோம்னா மூஞ்சியை மறைச்சிக்கலாம். இப்ப நீ ஏன் மண்டையை போட்டேன்னு வச்சுக்க. அவ பொண்ணு கோமதியா. கோமதியா? கோமதி கிட்டே கதையா அரகேத்த மணியனே. இந்தாயா, உனக்கு மேல வேணாம், புடவை போதும். முன்னால சாயே, முன்னால கவர்ந்து மூஞ்சில அடிபட போகுது. யாருங்க இவரு கொட்டாய் விட்டுக்கிட்டே இருக்காரு? தூக்கத்துக்கு ட்ரைலர் காட்டுறான், வேற ஒண்ணும் இல்ல. அடுத்த ரிலீஸ் கொரட்டை தான். அப்படி விழு. யோ, நீ மளிகை கடை மாதிரி இல்லையா, மொள்ள மாதிரி. ஏண்டா எங்கிட்டியாவா வந்து கதை சொல்ல வந்த? பசமா மாட்டிக்கிட்ட. அப்படியே கடை பாரு. சாமானியமா உன்னால இனிமே எந்திரிக்கவே முடியாது. வள்ளிக்கு கல்யாணம் ஆகி தேங்கிறவு போற வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் உனக்கு ஒரு டம்ளர் பால் தூக்க மாத்திர. இப்ப குத்தரண்டா ஒண்ணு. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. யாருங்க இவரு? இவன் ஒருத்தன் தான் அந்த ஏழப்பனுடைய வாழ்விலேயே பங்கு கேட்ட பாவி. படுத்துட்டான். கவிஞரே, நான் உங்களை என்னமோன்னு நினைச்சேன். இது ரொம்ப உயர்ந்த மனுஷன். நான் உங்ககிட்ட பேசணும். வீட்டுல யாருமே இல்ல. வாங்கல அங்க பேசிக்கலாம். நான் இந்த இடத்தை விட்டு அசைய போறதில்ல. வள்ளிக்கு கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த பயலுக்கு நான் தான். இப்பதான் என் மகன் மயங்கி கிடந்ததுக்கே காரணம் தெரியுது. இந்த ரெண்டு கண்ணையும் நிலாவும் சூரியனும் தெரியுதே. கண்ணு வைக்காதடி. ஆமா ஆமா. எங்க வெள்ளிய எந்த திஷ்டியும் எதுவும் செய்யாது. ஆமா, எங்க வள்ளி இருக்குதே, எங்க ஊருக்கே லட்சுமி மாதிரி. அது முகத்துல முடிச்சிட்டு போனா உலகேசல கூட தப்பிச்சிட்டு வந்துடலாம். அப்ப பொண்ணை தினம் ஹைபோட்ல தான் நிறுத்தி வைக்கணும். என்ன பொண்ணுக்கு மூக்கு என்ன மூக்கு அழகாத்தான் இருக்கு. முதல்ல உங்க மூக்க கண்ணாடியில பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவனை குறை சொல்லுங்க. மன்னிச்சுது வள்ளி, பழைய நினைப்பு வந்துருச்சு. ஆமா, பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும். இதுக்கு கொஞ்சம் தான் தெரியும். என் பொண்ணு ரொம்ப அழகா பாடுவா. அவளே என் கண்ணு வேண்டான்னு சொல்லிடுச்சு. என்ன அவன் இதுக்கே பாட தெரியணும். நம்ம என்ன கச்சேரி வைக்க போற? அது சரி, சொத்து எவ்வளவு இருக்கு? இந்த வீட்டுக்கு வந்த நிக்க நான் சொல்லல. அன்பும் அடக்கமும் தான் ஆண்டவன் அவளுக்கு கொடுத்திருக்கிற சொத்து. என்ன ஒண்ணு இல்லாதவளை கண்ணந்தலையில கட்டி வச்சு என்ன பிரயோஜனம்? நாளைக்கு வாய வயிற்ற வலிச்சுன்னா ஒண்ட ஒதுக்க இடம் வேணா. அம்மா, எங்க வள்ளிக்கு இந்த ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொந்தக்காரங்க மாதிரிதான். நீங்க ஒண்டலாம் ஒதுங்கலாம் ஊருலாம் போதுமா? ஆமா, எல்லாரும் வார்த்தையில சொந்தம் கொண்டாடினா போதுமா? வக்கு வேணா? அடாடாடா, நீங்க என்னமா வக்கு கொக்குன்னுகிட்டு. இங்க பாருங்கம்மா, எனக்கு புள்ள குட்டி கிடையாது. சத்தியமா சொல்றேன். வள்ளிக்கு என் சொத்தெல்லாம் எழுதி வச்சுடுறேன். போதுமா? நாட்டாமே, நீ பரவாயில்லையா? இல்ல என்னவா இது? காசுக்கு ஆசைப்பட்டு கற்பூரம் வாசனை இல்லைன்னா எப்படி நம்புறது? ஒரு பொண்ணை பத்தி ஒரே பிறந்த ஊரே பேசுறதுன்னா அது பெரிய விஷயம். பொண்ணை உனக்கு பிடிச்சிருக்குதா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அப்ப முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம்? வர வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல முகூர்த்தம் இருக்கு. அப்ப முடிச்சிருவா. அப்ப நாங்க வாங்க வாங்க வாங்க. ஏண்டா கதை கட்டுறேன், கல்யாணத்தை நிறுத்துறேன்னு சொல்லி என்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டு இங்க நிக்கிற? நான் ஒண்ணும் சும்மா நிக்கிறேன். தேனூர் போயிட்டு தான் வர்றேன். போய் கொண்டாந்து போட்டுக்கிறேன். இவனை யார் கலாசிரிய கேட்டிய? இவன் மாத்திரம் உன் கண்ணுல பட்டிருந்தான். வள்ளி என்ன அவன் பாட்டி மேலேயே சந்தேகத்தை கிளம்பியிருப்பான். அவனை படைச்ச கடவுளே வந்தாலும் எழுக்க முடியாது. அட பாவி, இவனே நான் தூங்க வச்ச. இவன் தூங்கலன்னா தர்மமும் தூங்கிடும். ஏமா, நீயும் ஒரு பொண்ணுக்கு அம்மா தானே? யாரோ ஒரு ஏழை பொண்ணுக்கு கிடைக்கிற இந்த வாழ்வை பறிக்க நினைச்சிய, அதுக்கு பேர் கழுத்தறுப்பு இல்லையா? இல்லையா? பொம்பளை ஆச்சுன்னு பாக்குறேன். இல்ல பாலை கொடுத்து உன்னையும் படுக்க வச்சிருக்கேன். இந்த வெட்டு பேச்செல்லாம் வேண்டாம். பார்வதி அம்மா, இப்போதைக்கு நீ இவங்கிட்ட கதை கேட்க முடியாது. கல்யாணம் முடியட்டும். முதல்ல வீட்டுக்கு போ 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 போ. போயிடுமா? வரேன்டா, வரேன். இரு, நீ வீட்டுக்கு வா. உன்னை என்ன செய்யறவன்? போ 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 போ. கோமதி கிட்டியா மாத்திரை கொடுத்து வச்சிருக்கிறேன். போன உடனே உன்னையும் படுக்க வச்சிருவா. ஒரு பாவம் இங்கே, மறுபாவம் அங்கே. தூக்க வருவது இங்கே. ஆஹா, நம்ம வாயில இப்படி ஒரு மலரியா? நமக்கு பாட்டு வரணும்னா எவனையாவது படுக்க வைக்கணும் போல இருக்குது. வரும்போதே எழுதிக்குவோம். வள்ளி, வள்ளி. என்னங்க இது? கல்யாணம் வெள்ளிக்கிழமை தானே? இப்பவே மாலையும் கையுமா வரீங்களே? அதுவா, நம்ம கல்யாணத்துக்கு முன்னாலேயே நான் பட்ட கடனை திருப்பி கொடுத்துடலான்ட்டு நினைக்கிறேன். கடனா? ஆமா, இந்த ஊருக்குள்ள என் காலடி பட்ட அன்னைக்கே எனக்கு மாலையிட்டு மரியாதை செஞ்சியே. அன்னைக்கு மாலை மட்டும்தானே உங்க காலடியில விழுந்துச்சு. இப்ப நானே விழுந்துட்டேனே. நியாயமா? இது உன் குடும்பத்துக்கு விழ வேண்டிய புகழ் மாதிரி. இருங்க இருங்க, என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு அன்னைக்கே என் குடும்பம் இங்க குடியேறிச்சு. விடுங்க, மாலை உதிர
மாலை மட்டுமா உதிர்ந்து கண்ணு சவுக்குது, உதடு துடிக்குது, உடம்பு நடுங்குதே. கல்யாணம் முடியற வரைக்கும் இந்த பயம் நெஞ்சில இருக்கணும். இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னும் 2 நாள் தானே இருக்கு. அதுக்கப்புறம் அப்புறமா வந்து பேசிக்கிறேன். இப்ப நான் வர்றேன். ஐயோ, மாலை வைக்க போறீங்களே? வீடு தேடி வந்த மாலையை ஏன் வேண்டான்னு சொல்றேன். இந்த இது நீயே வச்சுக்க. அப்போ நான் போயிட்டு வரட்டுமா? வர்றேன். நீங்க வரலையா நாட்டாம? நானு அர்ச்சகரை எல்லாரும் பஸ்ல புறப்பட்டு வந்துடுறோம். முகூர்த்தத்துக்கு முன்னால அங்க இருப்போம். செலவு போச்சுங்க நாட்டாமே. அம்மா, வள்ளி என் மக மாதிரி உள்ளூர்ல கல்யாணமா இருந்ததுன்னா எல்லா செலவையும் நம்மையே பார்த்திருக்கலாம். அதான் வெளியூர்ல மாப்பிள்ளைய தேடிக்கிட்டுது. வச்சுக்கம்மா. நீங்க எவ்வளவு நல்ல மனுஷனா மாறிட்டீங்க. அதுக்கும் காரணம் நீதான். அறையும் கொடுத்து அன்னைக்கு அறிவுரையும் கொடுத்தியே. அதெல்லாம் இப்ப எதுக்குங்க? அன்னையில இருந்து தாமா நான் நல்ல மனுஷனா மாறினேன். அக்கா, என்னடா இந்தாங்க கடைசாவி. எங்க அண்ணன் எங்க? அண்ணன் ஊரை விட்டு போய் 4 நாள் ஆச்சு. அப்படியா? எங்க போனாலும் என்னன்னு தெரியல. அதுதான் சாவியை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி சரி, சாவியை நீயே வச்சுக்க. அண்ணன் வர்ற வரைக்கும் கடைய பத்திரமா பாத்துக்க. அடே, அப்படியே வியாபாரத்தையும் பாருடா. அடடா, பிஜில் பிஜில் கொடுத்தாச்சு. ஓனரா போய் வண்டியில இருங்க. உங்களுக்கு வழி செலவு கொடுப்பாங்களா? நல்ல கதை. போமா, நல்லபடியா போயிட்டு வா ராஜாத்தி. உன்னை மனக்கோலத்துல பாக்க நாங்களாம் எவ்வளவு ஆசையா இருக்கிறோம். ஜாக்கிரதமா. எல்லாரும் சீக்கிரம் வந்து சேருங்க. வந்துடுறோமா. என்னம்மா பஸ் இல்லன்னா லாரி இல்லன்னா வண்டி. சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டு. வாயா வாயா வாயா, புது மாப்பிள வாயா, உட்காரியா. என்னப்பா அது, பொழுது ஒடிஞ்சா கல்யாணம். அதுக்கு நீ வீங்கு, நான் ஏன்? சும்மா இருப்பா. வள்ளி ட்ரெயின்ல வர்றா, அவளை வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லாம தவிக்கிறோம். நீ பாட்டுக்கு வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துருந்தா. ஐயா, வரவேற்பை விட எதிர்ப்பு சமாளிக்கிறதுக்கு தான் திறமையே வேணாம். இப்ப நான் வீட்டை விட்டு வந்துட்டேன்னா உன் கல்யாணமே நின்னு போயிடும். ஏன்? இதா படுத்திருக்கான் பாரு, உனக்கு வில்லன். மளிகை கடை மாறி இவனா எனக்கு வில்லன்? இவன் போதும் உனக்கு. இவன் உனக்கு மாத்திரமா வில்லன், எல்லாருக்குமே இவன் தான் வில்லன். ஆமா, இவன் என்ன இங்க வந்து படுத்து கொட்ட விடுறான்? எங்க படுத்தாலும் இதைத்தான் பண்றான். இத வர அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே சட்டு புட்டு தாலியை கட்டிட்டு முடிச்சுக்கிட்டான், கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்னப்பா கதை ஒண்ணும் புரியல. விவரமா நாளைக்கு சொல்ல, நீ புறப்பட. அதுக்கெல்லாம் பண்ண போல. ட்ரெயின் டயத்துக்கு வந்தாலும் வந்துடும். வரவேற்கிறதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணி போ. முகூர்த்த நேரத்துக்காக வந்து காய் பண்ணி போப்பா போப்பா போயிடு. இல்ல இருக்கிற இடத்துலயே ஹீரோ வந்துகிட்டு கடை. நான் எங்க இருக்கிறேன்? அதே பாய் மேலதான். சரி, குடி. என்னது எப்ப பார்த்தாலும் இதையே குடுக்குற? பழகிட்டு இல்லையா? பழக்கத்தை மாத்தலாமா? எத்தனை நாளா குடுக்குற? 4 நாளா. நான் மோசம் போயிட்டனே, கடைகள் எல்லாம் விட்டு கடை போல வந்துட்டனே. பொண்ணு பணம் நான் பொங்குனேன். ஏன் பொங்குதே? நான் இறக்கி வச்சிருவேன். யார் நீ விவரம் முடியாத ஆளா இருக்கிற? விடிஞ்சா கல்யாணம். யாருக்கு? உனக்கு இல்ல, ட்ரெயின்ல வருது. காசு இல்லாம ட்ரெயின் வருமா? ஒண்ணு வருதியா? சரி, அதை பத்தி எல்லாம் உனக்கு ஏன் இந்த காசு? இன்னுமா? ஏதோ என் கட்ட காலம் நான் தெரியாம தூங்கிட்டேன். இப்ப நான் முழிச்சுக்கிட்டேன். வர ட்ரெயின வழியிலேயே மட்டக்க போறேன். வர ட்ரெயினியா? ஏய், வள்ளி எப்படி வாழ்றான் நான் பாக்குறேன். என்ன கொன்னாலும் பரவாயில்ல, உன்னை நான் விட மாட்டேன். ஏய், உன்னை கொன்னுட்டு நான் ஜெயிலுக்கு போக தயாரா இல்ல. போட்டா அழிச்சு போவீங்கடா, உருப்படாத பசங்களா.
உலகம் தாண்டா சீரா சுத்துது. உள்ளுக்குள்ள நீங்க தான் கண்ணா பின்னாடி சுத்துறீங்க. டேய் விட மாட்டான்டா. வண்டியினுடைய வாழ்க்கையை அழியறதுக்கு நான் விடவே மாட்டேன். எல்லாம் தடுத்தாதீங்க. அவனை குத்தணும். புத்தனா என்ன எழுப்புங்க. ஐயோ வள்ளி உன்னை காப்பா. இங்கேயே கடை. யாரும் வர முடியாது. நான் எத்தனையோ விபத்துக்களை பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. நூத்துக்கும் அதிகமான பேர் செத்துருப்பாங்க போல இருக்க. அந்த முதல் வகுப்பு பெட்டியில ஒரு கல்யாண கோஷ்டி வந்துச்சான். விடிஞ்சா மணக்கோலத்துல இருக்க வேண்டிய அந்த பொண்ணு அடையாளமே தெரியாம செதஞ்சு போச்சு பாருங்க. கண்ணா வள்ளி வந்தாச்சா? என்னப்பா பொன்னம்பலம் பேசாம இருக்கிற? வள்ளி வந்தாளா? வண்டி லேட்டா? ஐயா, வந்த வண்டி கவுந்துருச்சு. என்ன வண்டி கவுந்துருச்சா? வள்ளி என்ன ஆனா? அவ வந்த பொட்டி தெரியாம நொறுங்கிருச்சியா. என்னடா சொல்ற? வள்ளி வந்த பொட்டி நொறுங்கி போயிடுச்சா? அட ஆண்டவனே, அந்த பொண்ணு வந்த ரயில்ல தானா நீ விளையாடணும்? ஐயோ, எல்லாம் நாம நினைக்கிற மாதிரியா நடக்குது. எதாவது எப்படி எப்படி நடக்கணும்னு விதி இருக்கோ அப்படித்தான் நடக்கும். இந்த கல்யாணம் நடக்கிறதுல கடவுளுக்கே இஷ்டம் இல்ல போல இருக்கு. என்ன முகூர்த்தத்தை ஏன் தள்ளி வைக்கணும்? தங்கச்சி என்ன சொல்ற? இல்லண்ணே, நம்ம குடும்ப கௌரவத்துக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டா 4 பேர் 4 சொல்லுவாங்க. அதனால இதே முகூர்த்தத்துல கோமதியை கட்டி வச்சுட்டா. பார்வதி அம்மா, புடவைய மாத்திர மாதிரி மனசை மாத்திரீங்களே. புயல் அடிச்சு ஒரு மரமே சரிஞ்சு கிடக்குது. அந்த நேரம் பார்த்தா அடுப்படிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குவாங்க. நல்லா நம்ம இந்த நேரத்துல பேசுற பேச்சா இது? நீ சும்மா இல்ல. என் மகளை விட்டுவிட்டு
எவ்வளவு வருஷம் இந்த வீட்டுக்கு மருமகளா கொண்டாடணும்னு நினைச்சனாலும் அப்படி ஆச்சு. அத்தை, இதயமே பறி போயிடுச்சுன்னு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன். இரக்கம் இல்லாம இப்படி பேசுறீங்களே அத்தை. இனிமே தயவு செய்து என் கல்யாணத்தை பத்தி யாருமே பேச வேண்டாம். என்னன்னு இப்படி பேசிட்டு போனா? தந்தை என்னோட கையெழுத்து போடுங்க. எல்லாரும் வாழ்த்து தந்தி அறிவிச்சிருக்கிறாங்க. நான் எழுத்தாளர் சொல்ல வேண்டாம், எனக்கு கையெழுத்து போட தெரியும்.